ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம், 55வது அதிகாரம், ஏசாயா 55வது அதிகாரம், அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 55:3. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று இரவு இதுக்காக, இந்த நாளுக்காக ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைவிட ஆரம்பித்தார். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தை ஒரு வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் பேசப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கிருபைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. சவுலுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். கிருபைகள் என்பது எல்லாருக்கும். காரணம், அவர் நல்லவராய் இருக்கிறார். காரணம், அவர் எல்லாருக்காக இந்த பூமியில வந்தார். காரணம், அவர் எல்லாருக்காக கிரயம் சிந்தினார். இந்த கிருபைக்கு கொடுக்கப்பட்ட கிரயம்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம். பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னதாக இஸ்ரவேலர்கள் மாத்திரம் அனுபவித்துக் கொண்டிருந்த நன்மைகள் கிறிஸ்து வந்த பிறகு நானும் நீங்களும் அனுபவிக்கிறோம்னா, அந்த கிருபையை பின்னாக செலுத்தப்பட்ட கிரயம் என்பது அவ்வளவு பெருசா இருந்ததுனால, அதனாலதான் ஏசாயா 49வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்தில், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனா இருப்பது அவர்களுக்காக மாத்திரம் நீங்க போறது, அது ரொம்ப, ஏன்னா நீங்க போறதே பெரிய விஷயம். இந்த ஒரு சின்ன கூட்டத்துக்காக மாத்திரம் இருப்பது அது ரொம்ப சின்னதா இருக்குது. நீர் பூமியின் கடையாந்திரமும் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படிக்கு உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டது ஒவ்வொரு கூட்டத்துக்காக இருந்தது. மோசே அனுப்பப்பட்டது இஸ்ரவேலருக்காக மட்டும். ஆனா இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டது ஒரு குறிப்பிட்ட யூதருக்காகவோ அல்லது இஸ்ரவேலருக்காக, அப்படி ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்காக அல்ல. இந்த பூமியில மனுக்குலம் முழுவதற்குமாய் அனுப்பப்பட்டு இந்த பூமியில இறங்கி வந்த ஒரே ஒருவரே உண்டு. அவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கொடுத்த கிரயம் இன்னைக்கு நாம கிருபையாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கிருபையில நிச்சயமான கிருபை என்பது என்னவென்றால், சங்கீதம் 18:50 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். இதுதான் சதா காலமும் கிருபை. செஞ்சுட்டே இருப்பா. யாரும் அவருக்கு சொல்ல தேவையில்லை. அது கிருபை செஞ்சுட்டே இருப்பார் சதா காலம். அது ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார், செட் பண்ணிட்டார். இந்த தாவீதுக்கும் குடும்பத்துக்கும் கிருபை என்ன வந்தாலும் என்ன ஆனாலும் கொடுத்துட்டே இருக்கணும். என்ன வந்தாலும் என்ன ஆனாலும். அடுத்து ஆண்டவர் தாவீது கிட்ட நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு பேசும்போது சொல்லுவார், உன் பிள்ளைங்க தப்பு பண்ணா நான் தண்டிப்பேன், ஆனால் சவுலை விட்டும் அவன் குடும்பத்தை விட்டும் நான் கிருபையை விளக்குறது போல அவன் பிள்ளைகளை விட்டு நான் கிருபையை விளக்க மாட்டேன். நிச்சயமான கிருபை என்பது எனக்கு டெய்லி வேண்டியது கிடைச்சிட்டே இருக்கும். அந்த கிருபை. ரெண்டாவது, அது என்னை விட்டு விலகாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் இந்த வாக்கு தத்தத்தை தான் நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஒரு மனிதன் அல்லது ஒரு தேவ பிள்ளை ஒரு நம்பிக்கையோடு ஓட்டத்தை முடிக்கணும்னா என்ன நிச்சயம் இருக்கணும் தெரியுமா? என்ன ஆனாலும் என் பிள்ளைக்கு கிருபை குறையாம கிடைச்சிட்டு, இதுதாங்க தேவை. நான் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் எனக்கு கிருபை இல்லைன்னா என்னால் வாழ முடியாது. என்னைக்குமே இதை மறந்துடாதீங்க. யோனத்தான மாதிரி ஒரு நல்லவனை பார்க்க முடியுமா? சவுலை விட தாவீதுக்கு மேல யாரு கோபமா இருக்கணும்னா யோனத்தான். ஏன்னா அந்த ஸ்தானத்துல தான் யார் வரா?
தாவீது வரான், ஆனா அவ்வளவு நேசிக்கிறான், அவ்வளவு உண்மை, நல்ல ஒரு பர்சன் யோனத்தான். ஆமென். ஆனா அவனுடைய முடிவு ரொம்ப வேதனையான முடிவு. ஒரு நாள் தான் இதை தியானிச்சிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே சவுல் ஓகே ஆண்டவரே, அவன் பொல்லாத ஆவி பிடிச்சவன், பொல்லாத மனுஷன், வார்த்தையை புறக்கணித்தவன், உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் கடைசியில் செஞ்சவன், அவனுக்கு இப்படி ஒரு வழியில ஒரு முடிவு. ஆனால் யோனத்தான், அப்போதான் ஆண்டவர் கிருபையுடைய வேல்யூவை எனக்கு காண்பித்து கொடுத்தார். இங்க பாருப்பா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நல்லவனா இருந்து உன் நீதியை வச்சு நிக்கலான்னு பாக்குறியா? நாம் நிர்மூலமாகாது இருப்பது கிருபை. யாரும் இதை மறந்துடக்கூடாது. இவ்வளவு பணம் இருந்தா வாழ்ந்துருவோம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவுங்க. ஆனா அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா கிருபை வேணும். அது இருந்துன்னா இது இருந்துன்னா அப்படி. அதனாலதான் தாவீதுக்கு பலன் எப்போ வந்துச்சுன்னா, நான் கிருபை விளக்க மாட்டேன்னு சொல்றாரு பாருங்க. அப்பதான் அவனுக்கு பலனே வருது. தேவ பிள்ளைகளே, இந்த நிச்சயமான கிருபைய நாம் எல்லாருமே கிருபை பெற்றவர்கள். அதனாலதான் வந்திருக்கிறோம். சங்கீதம் 5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நானோ உமது மிகுந்த கிருபையினால் உம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து. இப்ப கிருபை இல்லாம யாருக்கும் வர முடியாது. கிருபை இல்லாம யாருக்கும் தேவ சமூகத்தில் அமர முடியாது. எல்லா இடத்துக்கும் எப்பவும் போலாங்க. கல்யாண வீட்டுக்கு போகணும்னா போகலாம், பர்த்டே வீட்டுக்கு போகலாம், எங்க நம்ம தீர்மானிச்சுட்டு போயிடலாம். சர்ச்சுக்கு அப்படி வர முடியாது. கிருபை இல்லைன்னா வர முடியாது. அது நீங்க ஏன் வரல? அது நான் வரல. கிருபை இல்லைன்னா வர முடியாது. இன்னைக்கு வந்திருக்கிறோம்னா கிருபை கொண்டு வந்தது. இதை என்னைக்கு நானும் சரி நீங்களும் சரி, கிருபை இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா நம்ம பலவீனம்லாம் நம்மளை சுருட்டி அதில் இரு. உன்னை யார் வீட்டிலேருந்து எழும்ப சொன்னா? கிருபையில் தான் நிற்கிறோம், கிருபையில் தான் வாழ்கிறோம். அந்த கிருபைன்னு உன்னை எடுத்துட்டா நம்மளை எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன் தாவீதுக்கு இப்படி நிச்சயமான கிருபையை கொடுக்கிறார்னா, தாவீதை குறித்து ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். A man after mine own heart. இந்த வார்த்தை ஆண்டவர் கொஞ்சம் தியானிக்க வச்சார். அதாவது 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை நெருங்கினது அவருடைய வஸ்திரத்தை தொடரதுக்கு. தாவீது நெருங்கினது அவருடைய இருதயத்தை தொடரதுக்கு. இன்னைக்கு அநேகர் நெருங்கிறது வஸ்திரத்தை தொடரதுக்கு தான். வஸ்திரத்தை தொடரதே எதுக்கு அப்படின்னா, அங்கிருந்து எனக்கு வேணும். தாவீது இருதயத்தை தொடரணும்னா அவருக்கு பிடிச்சதை தான் செய்யணும். A man after mine own heart. அப்படியே பார்க்குறான், அவருக்கு என்ன செஞ்சா பிடிக்கும். இன்னைக்கு இந்த வார்த்தை உண்மையில நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி போய் உட்காந்துறது வஸ்திரத்தை தொடறதுக்கு தானே. எதுக்குங்க நைட்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க? வஸ்திரத்தை தொடறதுக்கு தான். அங்கிருந்து இதான் தாவீதே, நீங்க எதுக்கு உட்கார்ந்து இருதயத்தை தொடறதுன்னா என்ன? இங்க இருந்து போகணும். ஆமீன் குறைய ஆரம்பிச்சிட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு ஆமீன் வராது. சிலர் நாங்கள் தான் நிறைய ஆமீன் வர்ஷிப்லேயே சொல்லிட்டோமே. என் இதயத்துக்கு அப்போ ஒருத்தன் இருதயத்தை தொட்டுட்டானா, ஆண்டவருடைய இருதயத்தை ஒருத்தன் தொட்டுட்டானா, அவனுக்கு கொடுக்கிற கிஃப்ட் தான் நிச்சயமான கிருபை. எப்படி செட் பண்ணி வைக்கிற நமக்கு தெரியும். தாவீதின் தலைமுறையை பார்த்தா இந்த சாலமோன்ல தொடங்கின பிரச்சனை. ஆனா அதாவது கிருபையை பிக்ஸட் டெபாசிட்ல போட்டார் ஆண்டவர் தாவீதுக்கு. யாருக்கும் அதுல கை வைக்க முடியாது. அதனாலதான் விழுந்துச்சு அந்த கூடாரம். ஆனாலும் கிருபையில் உண்மை உள்ளவர்,
அவர் சொல்ல, நான் திரும்ப எடுப்பிப்பேன். சபையே கேளுங்கள். வஸ்திரத்தை தொடுறதுக்காக நிறைய பேர் எதுக்கு நைட்டு முழிச்சிருப்போம், எதுக்கு அதிகாலையில் வஸ்திரத்தை தொடணும்? ஏன்னா அங்கிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு எனக்கு அங்கிருந்து தாவீது என் இதயத்துக்கு இருதயத்தை தொடணும்னா அங்கிருந்து எதிர்பார்க்க கூடாது. இங்கிருந்து நான் அவருக்கு என்ன செய்யணும், இங்கிருந்து நான் அவருக்கு என்ன செய்யணும், இங்கிருந்து நான் அவருக்கு என்ன செய்யணும்? இன்னும் ஆண்டவர் சொல்லுவார்ல, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியா என் இருதயத்தை தொடரான்பா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா ஆமென். என்கிட்ட இருந்து அங்கிருந்து என்ன நிறைய தொட்டுச்சுப்பா, இங்கிருந்து ஏதாவது உங்களை தொட்டுச்சு ஆண்டவரேன்னு கேட்க தோணுது. இப்போ தோணிட்டு இருக்கு. ஏன் கேட்க மாட்டோம்னா அங்க இருந்து இல்லைன்னு தான் பதில் வரும். நமக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால எதுக்கு கேட்டு, ஏன்னா ஆன்சர் நமக்கு தெரியும். சும்மா கிருபையை எல்லாருக்கும் கொடுக்கிறாருங்க. ஆனா ஒருத்தனுக்கு நிச்சயமான கிருபையை கொடுக்கிறாருன்னா நீங்க அவருடைய ஹார்ட்டை டச் பண்ணிட்டீங்கன்னா, டச் பண்ணணும், இருதயத்தை தொட்டு அப்படி நீங்க இருக்கிற இடம் விஷயம் கிடையாது. அவன் இருந்தது காடு. அரண்மனையில் இருந்தவன் அவருடைய இருதயத்தை குத்துனான், காட்டில் இருந்தவன் அவருடைய இருதயத்தை தொட்டான். தாவீதுடைய விருப்பம் என்ன? சங்கீதம் 48 சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தாவீதுடைய ஜெபம் என்ன? சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். விருப்பமும் ஜெபமும் அதுதான். அவனுடைய விருப்பமும் ஜெபமும் எதுவோ அதுதான் நம்முடைய செய்கை. என் விருப்பத்தை நான் ஜெபமாய் நான் என் என்னுடைய பர்சனல் பிரேயர்ல என்னில் எழும்புகிற ஜெபம் தான் என்னுடைய விருப்பம். கூட்டத்தில் நிறைய பேசுவோம், இந்தியாவுக்கு எழுப்புதலை தாரும் எல்லாம் நம்ம ஜெபம். ஆனால் பர்சனல் ஜெபத்தில் நான் ஒரு ஜெபம் பண்றேன் தெரியுமா, அழுதுட்டு ஜெபம் பண்றது, அதான் என் விருப்பம். தாவீதுடைய விருப்பமும் ஜெபமும் ஒண்ணுதான். உமக்கு பிரியமானது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான். என்ன செஞ்சா அவருக்கு பிடிக்கும், இப்படியே ஒருத்தன் நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா, அவன் தான் தாவீது. தாவீது எல்லாத்திலும் பெர்ஃபெக்டான்னு கேட்டா இல்ல. ஆனா தாவீதுனுடைய இருதய துடிப்பும் இருதய ஏக்கமும் இருதய வாஞ்சியும் சங்கீதம் 63:1 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தாகம் வாஞ்சை. என் கொஞ்சம் டிலே கம்மி பண்ணி தம்பி. என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்குது. இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து. என்ன ஆசைங்க? A man after my own heart. எல்லாரும் ஜனக்கூட்டம் அவரை நெருக்கிற எல்லாரையும் வஸ்திரத்தை தொட விரும்பும் போது ஒருத்தர் மட்டும் என் இருதயத்தை தொடுறான்பா. அதனால அவனுக்கு நீங்க என்ன கிஃப்ட் ஆண்டவரை கொடுக்க போறீங்க? அவனுக்கு நான் கொடுக்க போகிற கிஃப்ட் தான் கிருபைய செட் பண்ணி வைக்க போறேன். தலைமுறையா செட் பண்ணி வைக்க போறேன். தலைமுறையா என்ன ஆனாலும் இந்த கிருபை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனாலதான் யூதாவே ஏன்னா யூதா கோத்திரம்ல அந்த கிருபை ஆண்டவர் தலைமுறையா இனி அதை யாருக்கும் தொடக்கூடாது, தொட முடியாது என்பதின் அடையாளமாக அதே கோத்திரத்தில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை கிறிஸ்து உறுதிப்படுத்துவார். ஆமென். மார்க்கு 16 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அப்போஸ்தலர்களே கூட கிரியை நடப்பித்து அடையாளங்களினாலே வசனத்தை, அவர் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார்? அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து
இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நம்ம ஓட்ட முடிகிறதுக்குள்ள நம்ம தலைமுறைக்கு மேல இந்த கிருபை வந்து செட் ஆயிரணும். அதுக்கு நான் எப்படி ஓடணும் தெரியுமா? எல்லாரும் வஸ்திரத்தோட ஓடும் போது நான் அவர் இருதயத்தோட ஓடணும். நான் என்ன செஞ்சா அவரை நான் ஓடுறது அவர்கிட்ட இருந்து வாங்குறதா இருக்கக்கூடாது. நான் ஓடுறது ஹல்லேலூயா என்னை கொடுக்குற, ஏன்னா எனக்கு வேண்டியதை அப்படி இருதயத்தோட ஓடுறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த நிச்சயமான கிருபைகளில் ஒன்று என்ன தெரியுமா? அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். நிச்சயமான கிருபை, தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் செய்த காரியங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு முன்னாடி இந்த காரியத்தை அழுத்தணும் இல்ல. சும்மா உனக்கு நிச்சயமான கிருபை என்றால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் இல்ல. யாருக்கு கிடைக்கும்? கிருபை எல்லாருக்கும் கிடைக்கும். நான் திருப்பியே சொல்றேன், கிருபை எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா நிச்சயமான கிருபை இருதயத்தை தொடுகிறவனுக்கு தான் கிடைக்கும். யாருடைய இருதயத்தை? ஆண்டவருடைய இருதயத்தை. என் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருப்பதாக, என் தேவனுடைய இருதயத்தை நான் தொடணும். தேவனுடைய இருதயத்தை தொடரணும்னா ஒன்னே ஒன்று செய்யணும், அவர் சித்தம். அவர் சித்தம், அவர் சித்தம். நம்ம நிறைய வாழ்ந்துட்டோம், நிறைய பேர் நம்ம ஒரு வயசை கணக்கு பண்ணி எவ்வளவு வாழ்ந்திருக்கிறோம்னு பாருங்க. ஆனா அவ்வளவு நாள் வாழ்ந்தது இருதயத்தோட ஓடணுமா, வஸ்திரத்தோட ஓடணுமா? இருதயத்தோட ஓடுறோமா? வஸ்திரத்தை தொட்டவ வாங்கினா சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அனுப்பி விடுறார். ஏன்னா அவருக்கு தெரியும் வந்தது வஸ்திரத்தோட. இருதயத்தோட வர்றவங்கள்ட்ட சொல்றார், நான் எங்கே இருப்பேனோ நீ அங்க இருப்ப. அதனாலதான் மேல எல்லாத்துக்கும் பேரு தாவீதுன்னு எழுதிட்டார். தாவீதின் சிங்காசனம், தாவீதின் திறவுகோல். ஆமென், தாவீதின் திறவுகோல். வஸ்திரத்தோட இன்னைக்கு வஸ்திரத்தை எதுக்காக ஜெபம் பண்றோம், எதுக்காக காத்திருக்கிறோம்? அப்ப இம்மைக்கான தேவைக்காக நான் ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாதா? ஆண்டவர்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும்? என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னா அவர்கிட்ட தான் கேட்பேன். எனக்கு பசிக்குது அவர்கிட்ட தான் கேட்பேன். ஆனா நான் அதுக்காக மட்டும் ஓடுறேன்னா எனக்கு கிருபை கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட வர்ற யாரையும் ஆண்டவர் வர. ஆனா இருதயத்தோட ஒருத்தன் அவருக்கு அவரையே ஃபாலோ பண்றான் பாருங்க, அவரே ஃபாலோ. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்பது என்ன தெரியுமா? நிச்சயமான கிருபை. ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் அப்படியே டெஸ்ட் வைப்பார். என்ன, இவன் வஸ்திரத்தோட வந்திருக்கிறானா, இருதயத்தோட வந்திருக்கிறானா என்பதை பார்ப்பதற்காக சில எதிர்பார்த்த காரியத்தை அப்படி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்பார், அப்படி கொடுக்காம இருப்பார். அப்பன் தெரிஞ்சிடும் நம்ம வஸ்திரத்தை தொடரோமா. ஆண்டவருக்கு தெரியும் நாம எதை தொட வந்திருக்கோம், ஆனா நமக்கு தெரியணுமே. கேட்ட யாரெல்லாம் இருதயத்தோட வந்திருக்கிறீங்கன்னா எல்லாரும் கை தூக்குவோம். எதுக்கு போய் சொல்லிட்டு, அதனால அதை நான் கேட்கல. இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நானே கையை கீழே போட்டுட்டேன். ஆண்டவரே, பல நேரத்தில் ஜெபத்தெல்லாம் பார்த்தா ஆண்டவரே என்ன, ஆனா இருதயத்தை தொடர்றவன் ஆண்டவரே 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 அதான் சொல்றாருல. இப்போ இந்த வசனத்தை உள்ள வச்சுட்டு சங்கீதங்களை பார்க்கும்போது தான் நிறைய புரியுது. பிரியமான சபையே, ஆமென் ஆமென், தேவனுடைய இருதயத்தை தொடங்கள். தாவீது என்ன செய்கிறான் பாருங்க. அதாவது சித்தம் என்ன என்பது அதுக்கு பின்னாக ஓடுகிறான். அது மாத்திரமல்ல, அதை அறிந்து கொள்வதற்காக, அதை செயல்படுத்துவதற்காக, அந்த வழியை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதற்காக தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 16:8, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have set the Lord always before me. எனக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி. நான் முன்னாடி என்கிறதல்ல, எனக்கு முன்னாடி என்கிற நிலை. நான் முன்னாடி இருக்கணும், பந்தியில நான் முன்னாடி இருக்கணும், எல்லாத்திலும் நான் முன்னாடி, நான் முன்னாடி, நான் முன்னாடி. இருதயத்தை தொடுகிறவன் எனக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி. கர்த்தர் எனக்கு முன்னாடி. ஒரு வீட்டில் சாப்பிட்றதுக்கு போறாங்க. இயேசு 3 வருஷம் ரொம்ப ஃபேமஸ் ஆயாச்சு, எல்லாரும் விருந்து கூப்பிடுறாங்க. ஊழியத்துக்கு போகும்போது எல்லாரும் இயேசுக்கு பின்னாடி, சாப்பிட போகும்போது எல்லாரும் பந்திக்கு முந்துறாங்க. கொஞ்சம் இருப்பா பேதுரு, ஏன் என்ன பிரச்சனை? கொஞ்சம் எல்லாரும்
நமக்குன்னு ஒரு காரியம் வரும்போது நாம முந்தி அடிச்சு முன்னாடி தாவீது சொல்றாரு, I have set the Lord always before me. எப்பவும் எனக்கு முன்னாடி. இந்த ப்ரையாரிட்டி, லைஃப்ல ப்ரையாரிட்டி. தாவீதுக்கு குடும்பம் உண்டு, மனைவி உண்டு, பிள்ளைங்க உண்டு, அதுக்கு நல்ல பொறுப்பு உண்டு, எல்லாம் இருக்கு. பட் ப்ரையாரிட்டி, அந்த முக்கியத்துவம் கர்த்தருக்கு, அவனுக்கு தேவன் கொடுக்கிற கிருபை தான் நிச்சயமான கிருபை. அதான் தாவீது ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரே உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு, ஆண்டவரே எப்படி நான் உங்களை எப்படி என் முன்னாடி வச்சுட்டு நான் உங்க முன்னாடி இருக்கிறானோ அதே போல என் குடும்பம் இருக்கணும். இது ஒன்னே ஒன்று நான் கேட்கிறேன் ஆண்டவரே, இது ஒன்னே ஒன்று நான் கேட்கிறேன். ஏன்னா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அவன் ருசித்தறிந்தான். அதனாலதான் சொல்ற, கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி அறிகிறார். ருசித்தறிந்தான். ருசித்தறிந்ததுனால சொல்றான், ஆண்டவரே இப்படி என் பிள்ளைங்க அறியணும் ஆண்டவரே. லைஃப்ல உங்களுக்கு ப்ரையாரிட்டி, உங்களுக்கு முக்கியத்துவம். இப்படிப்பட்ட தாவீதுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா நிச்சயமான கிருபையை கொடுத்தார். ஆமென். இன்று முதல் நம்முடைய தேடல் வஸ்திரத்தை தொடுவதற்காக மாத்திரம் இல்லாமல் இருதயத்தை தொடுவதாகவே இருப்பதாக. ஆமென். வஸ்திரத்தை தொடுவது என்பது அங்கிருந்து எனக்கு என்ன கிடைக்கும், அங்கிருந்து எனக்கு என்ன கிடைக்கும். இருதயத்தை தொடுவது என்பது நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அந்த நிச்சயமான கிருபையினாலே தாவீது பெற்றுக்கொண்ட காரியங்கள் ஒரு சிலதை மட்டும் சொல்லிவிட்டு நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவது, அவனுக்கு எல்லா நிலையிலும் தயை கிடைத்தது. தயை கிடைத்தது. அந்த தயவினால தான் தாவீது சொல்லுகிறார் 30வது சங்கீதத்தில் 7வது வசனத்தில், கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். ஆண்டவருடைய ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட நிச்சயமான கிருபை என்பது என்ன, ஒரு இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலையும் ஆண்டவருடைய ஃபேவர் தாவீதுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சாலமோன் வந்திருக்கிறார், ஈசாயை தேடி வந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் அது, எவ்வளவு பெரிய காரியம் அது. ஆனா அந்த இடத்துல தாவீதுக்காக பேசுறதுக்கு ஒரு நபர் கூட இல்லை. அப்பா பேசல, 7 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஒரு அளவு அப்பா எவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் நடக்குது, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். எவ்வளோ சாமுவேல் தீர்க்கதரிசி, ஒரு தேவதூதன் வந்தது மாதிரி கனம் பண்ணுவாங்க. அவர் வாராருனாலே பயந்துருப்பாங்க, என்ன நியூஸ் கொண்டு வாராருன்னு தெரியலன்னு. அப்போதான் அவர் சமாதானம் சொல்லிட்டு விருந்து பண்ண சொல்லுவார். எல்லாரும் பயந்து நிற்கிறாங்க. அப்போ ஒரு சகோதரனாவது, அப்பா தம்பியை கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா, கேட்கல. தாவீதுக்குன்னு பேசுறதுக்கு வீட்டில் யாரும் கிடையாது. ஆனால் அவன் எந்த மனிதனுக்கு முன்பதாக அத்தனை பேர் எழுந்து நின்றார்களோ அந்த மனிதனை வச்சு தாவீதை கூப்பிட வைக்கிறார். ஆமென். சாமுவேலை வச்சு தாவீதை பேச வைக்கிறார், தாவீதை குறித்து பேச வைக்கிறார். அவன் வராம நான் சாப்பிட மாட்டேன். நமக்கு தெரியும், தாவீது வந்ததும் கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொல்றது, அவன் தான் எழும்புட்டார். இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சொன்னேன். இப்போ தாவீது வரார், மேய்ப்பனுடைய வஸ்திரத்தையும் போட்டுட்டு கையில் ஒரு தடியை வச்சுட்டு இடுப்பில் ஒரு கவனையும் கட்டிட்டு, எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டாங்க? யூஸ்வலாக வீட்டில் இருந்து எனக்கு ஃபோனே வராது, இன்னைக்கு ஃபோன் வந்திருக்கு, ஏதாவது ஆயிட்டோம் வீட்டில். வந்துட்டு இருக்கும்போது சாமுவேல்ட்ட கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு எழும்பு. யாருக்கு முன்னாடி யார் எழும்புறது? சாமுவேல் வந்தபோது அத்தனை பேர் எழுந்தார்கள். இப்போ சாமுவேல் தாவீது வர வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். எல்லாரும் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஈசாய் உட்கார்ந்து இருக்கிறார், சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தாவீது வருகிறான், கிருபை பெற்றவன் வருகிறான், அபிஷேகம் பெற்றவன் வருகிறான், அழைக்கப்பட்டவன் வருகிறான். ஆமென் 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 ஆமென். உள்ள என்றானதோ சாமுவேல்ட்ட கர்த்தர் சொன்ன முதல் வார்த்தை, எழும்பு எழும்பு எழும்பு. காட்ஸ் ஃபேவர் என்பது உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இப்ப சாமுவேல் எழும்புறார். சாமுவேல் எழுந்தா ஈசாய்க்கு உட்கார முடியுமா? ஈசாயை எழும்புறார். ஈசா எழும்புனா எல்லாரும் யாருக்கு முன்னாடி இவங்க எழும்புறாங்கன்னு பார்த்தா, யார் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க அவங்களுக்கு முன்னாடி தாவீதுக்காக சாமுவேலை பேச வைக்கிறார். அரண்மனைக்குள்ள தாவீதை குறித்து தாவீதின் சகோதரர்கள் அங்கதான் ஒர்க் பண்றாங்க, ஆனா பேசல. அவர்களுக்கு தெரியாதாங்க இவன் நல்ல ஃபைட் பண்ணுவான், நல்ல யுத்த வீரன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா என்ன? அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒருத்தன் பேசல, அவன் உள்ள வந்துடக்கூடாது, அவன் உள்ள வந்துடக்கூடாது. ஆனால் தாவீது காட்டில் அவன் வேலையை அவன் செஞ்சுட்டே இருக்கிறான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்,
அவர் துதி. அவன் வேலையை செஞ்சுட்டே இருக்கிறான். உனக்கு தெரியாத ஆட்களை வச்சு அவர் பேச வைப்பார். இப்போ ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், அங்க ஒருத்தர் இருக்கிறான், வாசிப்பதில் தேறினவன், அவன் யுத்த வீரன், கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிமுகமானவர்கள் அறிமுகப்படுத்த தயங்கும் போது அறிமுகம் இல்லாதவர்களை கொண்டு நமக்கு ஒரு அறிமுகத்தை தருகிறவர் ஆண்டவருடைய ஃபேவர். எல்லாத்துக்கும் மேல அரண்மனை சவுல் குடும்பமே தாவீதுக்கு விரோதமாக ஃபைட் பண்ணிச்சுன்னு தான் இருக்கு. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதுக்கும் நெடுநாள். ஆனா அந்த குடும்பத்தில் தாவீதுக்காக நிற்கவும் தாவீதுக்காக பேசவும் ஒரு யோனத்தானை கர்த்தர் வைத்திருந்தார் தெரியுமா? இதுதாங்க நிச்சயமான கிருபை. எல்லா இடத்திலையும் எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் ஒரு டோர் ஓபன் ஆகவே இருக்கும். அதுதான் கிருபை பெற்றவனுடைய வாழ்க்கை. ஒரு டோர் ஓபன் ஆகவே இருக்கும். ஆமென். கிருபை பெற்றவனே, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஹalleluya. அந்த ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, தாவீதே சொல்லுகிறார் 25வது சங்கீதம் 16வது வசனத்துல, நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமா இருக்கிறேன். நான் தனித்தவனா இருக்கிறேன். ஆண்டவருடைய ஃபேவர் பாருங்க. 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல சத்தமாமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நிச்சயமான கிருபை என்ன தெரியுமா? உன்னை என்ன பர்பஸுக்கா ஏற்படுத்தினாரோ உனக்கு ஹெல்ப் பண்ணும்படிக்கு கர்த்தர் ஆட்களை கொண்டு வருவார். கர்த்தர் நபர்களை கொண்டு வந்து இணைப்பார். தாவீதே, உன் ஆரம்பம் என்ன? நான் தனித்தவனும், எல்லாமே நானே தான் செய்யணும் ஆண்டவரே, எல்லாமே நானே தான் செய்யணும், எல்லாமே நானே செய்யணும். ஆண்டவருக்கு தெரியுங்க, என் பிள்ளைக்கு இவ்வளவு தான் செய்ய முடியும். நாளுக்கு நாளாம், டே பை டே கர்த்தர் கொண்டு வர இந்த வேலை செய்ய. தாவீதுக்கு யுத்தத்துக்கு இவன் இருந்தா நல்லா இருக்கும், போ தாவீது கிட்ட போ. இந்த காரியத்துக்கு இந்த ஆள் இருந்தா நல்லா இருக்கும், போ. கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்க்கிறவர் மாத்திரமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கைகளை தாங்குவதற்காக ஆரோனையும் ஊரையும் கொண்டு வந்து விடுகிறவர். அதனாலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட ரிக்வெஸ்ட் வைக்க கூடாது, ஆண்டவர் இவங்களை தாங்க, அவங்களை எடுத்துருங்க, வைக்க கூடாது. அது அவர் டிபார்ட்மெண்ட். இயேசு கிறிஸ்து 12 பேரை தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாக அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஆமென். லூக்கா 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்றாரு. இரவு முழுவதும் ஜெபித்து பொழுது விடிந்த போது 12 பேரை, ஆமென், பொழுது விடிந்த பொழுது சீஷர்களை வரவழைத்து, அப்போ ஃபுல்லா அவர்கிட்ட வைக்கிற, என் கூட யார் இருக்கணும், அப்படி ஓன் டெசிஷனா இருக்கணும். யூதாசை தெரிந்தெடுத்திருப்பாரா? பிதாவின் சித்தம் நிறைவேறணும், பிதாவின் சித்தம் அவருக்கு தெரியுங்க. நம்ம ஒரு சின்ன எல்லைக்குள்ள நாம மட்டும் இருந்தோம், எல்லை பெரிதாகிவிட்டது. இனி நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் வேணும்? அதுதான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. ஆமென், அல்லேலூயா, ஆமென். என்னுடைய தாயார் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. கூட்டம் ஜாஸ்தின்னு சொல்லும்போது அப்படியே இருப்பாங்க, ஏமா தியானிக்கிறீங்களா? இல்லை, அன்னைக்கு பழைய சர்ச்சில் பாயெல்லாம் போட்டு வச்சுட்டு மீட்டிங் நடக்கும். அப்போ சைடெலாம் ஓப்பன், அடிக்கிற காற்றுல பாய் பறக்கும். அப்போ அம்மா ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே ஒரு பாய்க்கு ஒரு ஆளையாவது தாங்க ஆண்டவர், ஏன்னா பாய் பறக்காமல் இருக்கிறதுக்கு. நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாக இருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய ஃபேவர் நாளுக்கு நாள். இப்போ கிருபையினால பாய காணல. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கிருபை இன்னைக்கு இதே நிலையில வாழ்க்கையில, அல்லது கர்த்தர் உங்களை ஏற்படுத்தின நிலையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிறேன். நாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு திசை இருக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து பர்வதங்களை கூட பார்த்துடாதீங்க. சங்கீதக்காரன் எப்படி தொடங்குறான்? எனக்கு ஒத்தாசை வரும்
பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அங்க இல்லை. அப்ப எங்க? அதுக்கு மேல. அப்பதான் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில். இன்னொரு வார்த்தையை பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது யோசிக்க கூட இல்லை. தாவீது காட்டிலையும் குகையிலையும் வனாந்திரத்திலையும் அங்கேயும் கிருபை பெற்றவனுடைய வாழ்க்கை பயணத்தை பாருங்க. ஆமென். உங்க இள வயதுல ஒரு பெரிய நுகத்தை கர்த்தர் சுமக்க வைக்கிறார்னா, நீங்க கட்டாத வீட்டில் குடியிருக்கும்படிக்கு, நடாத தோட்டத்தில் அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனாலதான் இளம் வயதில் நுகம் சுமக்கிறது மனுஷனுக்கு. தாவீதினுடைய நிறைய சங்கீதம் எழுதினது 30 வயசுக்குள்ள எழுதினார். ஆனா எழுதின அனுபவத்தை பார்த்தா 60 வயசு 70 வயசுல எழுதுனது மாதிரி இருக்கும். பாதி சங்கீதத்துக்கு மேல சவுலால் துரத்தப்பட்ட போது எழுதினது. சவுலால் துரத்தப்பட்ட போது எழுதினது. சவுல் கதை எப்போ முடிஞ்சது? தாவீதுக்கு 30 வயசுக்குள்ளே முடிஞ்சிட்டு. எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளியே வந்து எழுதின சங்கீதம் தான் 18. ஆனால் 18வது சங்கீதத்தை நம்ம படிக்கும்போது, ஆமாம், நம்ம அந்த டைட்டில்லாம் பார்க்கும்போது தாவீது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கடைசியில் எழுதுனது மாதிரி இருக்கும். இல்லை, தாவீது சவுலின் கைக்கு கர்த்தர் நீங்களாக்கி மீட்கப்படும் போது தாவீதுக்கு வயசு 30. அது 30 வயசுல தான் ஜனங்கள் வந்து எப்ரோன்ல அவனை அபிஷேகம் பண்றாங்க. 30 வயசுக்குள்ள இந்த தாவீது எங்கெல்லாம் ஓடி இருப்பார், எங்கெல்லாம் நடந்திருப்பார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். 30 வயசுக்குள்ள ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் பட வேண்டிய பாடுகளை 30 வயசுக்குள்ள ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டவன் அனுபவிச்சிருக்கிறான். ஆனாலும் அவனுடைய ஏக்கெல்லாம், ஆண்டவர் உங்க விருப்பம் என்ன, உங்க விருப்பம் என்ன? அந்த 30 வயசுல தான் அந்த தாவீது அப்பத்துக்காக ஒரு ஆசாரியன்ட்ட போய் நிற்க வேண்டி வந்துச்சு. பலிபீடத்துல தேவ சமூகத்து அப்பங்களை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதனால தாவீது நிற்கிறான். பரவாயில்ல, கொடுக்கலான் இருக்குல்ல, பசியாதானே வந்திருக்கிறோம். அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதே தாவீது முதிர் வயதான போது ஒரு சங்கீதத்தை எழுதுறார். அந்த சங்கீதம் தான் 37. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் இளைஞனானேன், முதிர் வயதும் உள்ளவனுமானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும். என் வாழ்க்கையில கை நீட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சு. ஆனா என்ன நீதிமான் ஆக்கினவர் எனக்கு பாராட்டின கிருபை என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலைமை வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும். வாழ்க்கையில 30 வயசுக்குள்ள சந்தித்த பிரச்சனை இது. கடையில அவன் வீடு காரு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கு. அவன் பிரதர் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? என்னுடைய மாஸ்டர் பெட்ரூமை கீழே வைக்கவா மேல வைக்கவான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். தாவீது, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? குகையிலையா வனாந்தரத்திலையா எங்க தூங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த தாவீதுக்கு கர்த்தர் வீட்டை கட்ட ஆட்களை அனுப்பினார். அவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். நம்புறவங்க மாத்திரம். தாவீதுக்காரன் நிச்சயமான கிருபை என்ன தெரியுமா? எல்லா பகுதியிலும் அவனுக்கு ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கும். ஆண்டவருடைய ஃபேவர் கிடைச்சிட்டே இருக்கும். பேசுறதுக்கு யாரும் இல்லாத இடத்துல அவனுக்காக யாராவது ஒரு ஆள் பேசுவாங்க. ஹெல்ப்புக்கு யாரும் இல்லாத இடத்துல அவனுக்காக ஆட்கள் வந்து நிற்பாங்க. ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது ஆண்டவருடைய ஃபேவர். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு யாரும் இல்லைன்னு கலங்காதீங்க. நீங்க அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். என்னுடைய ஃபோக்கஸ் ஒன்லயே இருக்கட்டும். என்ன? மேன் ஆஃப்டர் மைன் ஓன் ஹார்ட். என் இருதயத்துக்கு ஏற்றவன். அவருடைய இருதயத்தை தொடர்றதுக்கு ஏதுவானவர்களை செஞ்சுட்டே இருங்க. என்ன செஞ்சு அவருக்கு பிடிக்கும், என்ன பண்ண அவர் மகிழ்வார், இதுல நீங்க கவனம் செலுத்திட்டீங்கன்னா உங்க சாட்சி எதுவா இருக்கும் தெரியுமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அந்த நிச்சயமான கிருபையை தேவன் கொடுப்பதனுடைய அதனால கிடைக்கிற அடுத்த ஆசீர்வாதம் சங்கீதம்
27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைகளை ஒளித்து வைத்து என்னை கன்மலை மேல் உயர்த்துவார். அடுத்து கிடைக்கிற இந்த கிருபையினால நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்பது தேவ பாதுகாவல். சிங்கத்தின் பற்கள் சேதப்படுத்தாதபடி காத்தார். கோலியாத்தின் பட்டயம் தாவீதின் மேல் விழாதபடி காத்தார். சவுலின் ஈட்டி தாவீதின் மேல் படாதபடி காத்தார். அப்சலோமின் தந்திரத்திலே தாவீது சிக்காதபடி காத்தார். தாவீது சொல்லுகிறார், நான் பாதுகாப்பா இருந்தேன் என்றல்ல, கர்த்தர் என்னை பாதுகாத்தார். வல பக்கத்தில் 1000 10,000 விழுந்துச்சு, ஆனால் அணுகாதபடி கர்த்தர் காத்தார். யுத்த நாளில் என் தலையை மூடினார், பாதுகாத்தார். சில நாட்களுக்கு முன்பு அவர் செய்தியில கூட அந்த வார்த்தையை சொன்னேன் என்று நினைக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் அந்த இடது பக்கத்தில் அந்த வசனம் இருக்கும், எடுத்தா வாசிங்க. 26:12. தாவீது சவுலின் வாசிக்கிறேன். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் ஒரு ஆள் நடமாட்டம் இருக்குனாலே யாராவது ஒரு ஆளாவது கண் திறந்து பாப்பாங்க. பார்த்திருந்தா தாவீது அங்கேயே இருக்க வேண்டியதான். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பாதுகாக்கிறார். அதான் அந்த மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்துச்சு. நிச்சயமான கிருபையினால் தாவீதுக்கு கிடைத்த அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நேரம் போகிறதுனால நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 16:7 சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆலோசனை கிடைக்குது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 139 அது அழகாய் தாவீது சொல்லுகிறார். 17-18 வசனங்களிலே, தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அப்போ இதை எப்படி, அப்போ இதை ஒரு ஆள் சொல்லணும்னா தன் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு செய்கிறவனால மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் அவரிடத்தில் ஆலோசனை உண்டுங்க. நம்ம எல்லாத்துக்கும் அவர்கிட்ட கேட்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்யறோம், நமக்கு தெரியாததை மட்டும் கேட்கிறோம். தெரியாததை கேட்டு சரியா செய்யறோம், தெரிஞ்சதை கேட்காததுனால தப்பா செய்யறோம். எரிகோவை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, கேட்டு செய்யறாங்க. ஆயை பிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால கேட்காம போனாங்க. யோசுவாவை எரிகோவுக்கு பிடிக்க நீ ஆயத்தமாகிறது மாதிரி ஆய் பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், போனா பிரச்சனை ஆயிரும் அங்க. அப்ப அங்கே பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்கலாம். தாவீது அப்படி அல்ல, ராக்காலங்களில் என் உள்ளிந்திரியங்களில் உணர்த்தும் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர். அவருடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமா. அடுத்த வார்த்தை வாசிங்க. நான் விழிக்கும் போது இன்னும் உம்மாண்டையில் இருக்கிறேன். என்ன அதன் அர்த்தம்? அவருடைய ஆலோசனையின்படி யார் நடக்கிறார்களோ அவர்கள் அவர் பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க. நான் என் இஷ்டப்படி எல்லாம் நடந்துட்டு இங்க வந்துட்டு இன்னும் கிட்ட ஆலோசனையின்படி நடக்கிறோம். அந்த ஆலோசனை தேவன் நமக்கு பாராட்டுற கிருபை. நான் விழிக்கும் போது, இங்க விழித்தாலும் அங்க அவர் பக்கத்துல தான் இருக்கணும். நாளைக்கு இந்த ஓட்டம் முடிந்து நான் விழிக்கும் போது அங்கதான் இருக்கணும். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். சங்கீதம் 73:24 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே. யார் மேல அந்த நிச்சயமான கிருபை வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே அவர் ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பார். ஆலோசனை. இந்த வேதத்தை தாவீது கவுன்சிலர் அப்படிங்கிறார், என்னுடைய ஆலோசனைக்காரரா இருக்கிறது அப்படிங்கிறார் 119வது சங்கீதத்தில். அப்ப ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும்னா அவர் பைபிள்ல தான் எடுத்து பார்ப்பார்.
நம்ம வாக்கு தத்தத்துக்காக மட்டும் திறக்கிறோம். அவர் அப்படி கிடையாது. ஆலோசனை என்ன சொல்றார் ஆண்டவர், என்ன சொல்றார் ஆண்டவர், என்ன சொல்றாரு. ஆமே. ஒரு விஷயம், உடன்படிக்கை பெட்டிய ரதத்தில் வச்சு கொண்டு வரார். கர்த்தர் கோபப்பட்டார். உடனே போய் உட்காந்துருந்து ஆலோசனை. என்ன ஆலோசனை? ஓ, உடன்படிக்கை பெட்டிய லேவியர் சுமந்துட்டு வரணும்ல. ஆமே. வழியில் அங்கே எதையுமே எங்கேயுமே நிற்கக்கூடாது. இப்போதான் பார்க்குறார், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. அதுக்கப்புறம் அவருடைய ஆலோசனைப்படி செய்கிறார். க்ளோரி, மகிமை. ஆமே. இந்த ஆலோசனை வேணும் ஆண்டவர். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்க விழுந்துருவாங்க. தாவீது இன்னைக்கு விழாம இருக்க காரணம் அவருடைய ஆலோசனை. மகிமையில போறது வரைக்கும் விழக்கூடாது. நம்ம எடுத்து வைக்கிற லாஸ்ட் ஸ்டெப்ல கூட விழத்தள்ள நினைப்போம். யூதாஸ் இயேசுவோடு இணைந்த ஆரம்பத்துல எல்லாம் விழுந்தது லாஸ்ட்ல. இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு நைட்டு மட்டும் யூதாஸ் கூட உட்கார்ந்து இருப்பான்னா யூதாஸ் சரித்திரமே வேற. நம்ம இவ்வளவு நான் இத்தனை வருஷம் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டேன், இனி பாவம் செய்யாது. அது வாலிபர்கள்ட்ட போய் சொல்லு. இல்ல, யோவான் தன் முதிர் வயதில் எழுதினதுதான் நிருபம். அந்த நிருபத்தில் சொல்லுகிறார், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சி. நம்ம என்ன பார்க்குறோம்? அந்த 10 கற்பனைகளை மட்டும் பார்க்குறோம். எதனால் அதில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, அப்படி பார்க்குறோம். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆனால் கூட இருக்கிறோன்னு நேசிக்க மாட்டோம். அப்போவே கொலை செஞ்சிட்டோன்னு அர்த்தம். ஆமே. அப்போவே கொலை செஞ்சிட்டோம். எல்லாம் நேசிக்க மாட்டோம். அந்த கூட பார்த்து ஒரு ஒரு ஸ்மைலாவது பண்ண முடியுதா? அதுக்கு பைசா கொடுக்கண்டால. பார்த்துட்டு ஒரு சில சிரிக்க பார்த்துருக்கீங்களா? சில இந்த செல்ஃபிக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க, ஒரு சைடோட போகும். அப்படி அப்படி வச்சுட்டு போகும்போது ஏன் இவங்கள பார்த்து சிரிச்சோம். சிலரை பார்த்து நம்ம சிரிச்சா, பண்ணதையும் பண்ணிட்டு வந்து சிரிக்கிறத பாரு. நீங்க சிரிங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த சிரிக்கிற கிருபை ஒரே ஒரு உயிரினத்துக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாருக்கு? சில பக்கத்தில் கேட்கலாம், யாருக்கு? நமக்கு தாங்க கொடுத்திருக்கிறாரு. நல்ல சிரிங்க, சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும். சிலர் அந்த பாட்டை கூட உயர்வானாலும் நல்ல ஹாப்பியா சந்தோஷமா. ஆமே. ஆண்டவருடைய ஆலோசனையில நடக்கணும். எனக்கு அது என் கூட ஆண்டவர் பேசுறதை ஸ்டாப் பண்ணிட்டாருனாலே கிருபை அவுட்டுன்னு அர்த்தம். அதனால தான் கடைசியில் வேற வழி இல்லாமல் சவுல் குறி கேட்குறவங்க கிட்ட போகிறான். ஆனால் நீங்கள் சரித்திரம் படிச்சிங்கன்னா தெரியும், பைபிள் அவன் தான் முதல்ல குறி கேட்குறவங்கள தேசத்தை விட்டு துரத்தணும். ஏன்னா ஆரம்பத்தில் சாமுவேல் மூலம் அவனுக்கு வார்த்தை வந்துட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ வார்த்தை ஸ்டாப் ஆயிட்டு, கிருபை ஸ்டாப் ஆயிட்டுனா வேர்டு ஸ்டாப் ஆயிரும், ரேமா ஸ்டாப் ஆயிரும். பிரசங்கம் கிடைக்கும், யூடியூபை தட்டினா பிரசங்கம் கிடைக்கும், சர்ச்சில் போனால் பிரசங்கம் கிடைக்கும். ஆனால் தேவன் தனிப்பட்ட இந்த இடைப்பட்டல் ஸ்டாப் ஆயிரும். கிருபை ஸ்டாப் ஆயிட்டனாலே ரேமா ஸ்டாப் ஆயிரும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அவைகளின் தொகை எனக்கு நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில நம்முடைய ஓட்டத்தில் லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் தெரியுமா? அந்த லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிற வரைக்கும் நமக்கு அவருடைய ஆலோசனை தேவை. ஆமே. 2 காரியத்தை 2 நிமிஷத்துல சொல்லி ஜெபிக்கிறேன். நிச்சயமான கிருபையினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என 2 சாமுவேல் 7ஆவது அதிகாரம் 12, 13, 14, 15 வாசிக்க வேண்டாம். அந்த வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். ஆமே. உன் பிள்ளைய நான் இப்படி வைப்பேன்பா. நிலைப்படுத்தினதை தாவீது ஃபுல்லா பார்க்கல. சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டதும் தாவீது இறந்துட்டார். ஆனா ஒரு நல்ல நம்பிக்கை, என் பிள்ளை வாழ்க்கை ஆண்டவர் சொல்லிட்டார், இப்படி இருக்கும். தலைமுறையை குறித்த காரியத்தில் நிச்சயம். இன்னைக்கு அந்த நிச்சயம் இல்லாததுனால தானே நல்ல வீக் ஆகிறோம். பெற்றோர் அநேகர் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலை. நினைத்தது போல பிள்ளை படிக்கல, வழி மாறி போகுது, அல்லது காரியங்கள் எல்லாம் வேற விதமா போகுதுனாலே அது பெற்றோரை ரொம்ப பாதிக்கும். அப்போ இந்த செய்தி கேட்டு தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார் 27வது வசனத்துல, உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைச்சிட்டு. உமது அடியானுக்கு மன தைரியம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு நாள் இந்த பூமியில வாழ போகிறோம் தெரியாது. நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில காண வேண்டிய எல்லா நன்மைகளையும் நம்ம பார்ப்போமா தெரியாது. அப்படி பார்க்க தேவன் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. ஆனா ஒரு நிச்சயம் இருக்கணும். ஜெனிப்பித்தது கர்த்தர். என் பிள்ளை வாழ்க்கையில இந்த நோக்கம் தான் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லுற, தாவீது நான் கிருபையை விளக்க மாட்டேன் தாவீது, அது போதும் ஆண்டவரே,
அது போதும். ஆனா தப்பு பண்ண அடிப்பேன், என்ன செய்யுங்க ஆண்டவரே. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுவாரு தாவீதுட்ட, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன். அதன் அர்த்தம் என்ன? தாவீதே, நாளைக்கு நீ இல்லாம போனாலும் உன் பிள்ளைய நான் திக்கட்டவனா விட மாட்டேன். நான் அவனுக்கு ஆண்டவரே, இந்த பாக்கியம் பெற நான் என்ன செஞ்சேன்? நீ என்ன பார்த்து என் பிதான்னு சொன்ன. தாவீதை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவன் என்னை நோக்கி என் பிதா என்பான். தாவீதை, நான் உனக்கு சொல்றேன் பாரு, நான் உன் பிள்ளைக்கு அப்பாவா இருப்பேன். தாவீது சொல்றார், மனதைரியம் கிடைச்சிட்டு, மனதைரியம் கிடைத்தது. தலைமுறைகளுடைய காரியத்தை குறித்த நிச்சயம். கடைசியாக அப்போஸ்தலர் 13:36 கர்த்தர் அந்த நிறைவான நிச்சயமான கிருபைகளை கொடுப்பதனால் கிடைக்கிற அடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் ஓட்டம் பாதியில முடியல. என்னென்ன இந்த பூமியிலே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அவன் வாழ்க்கையில நிர்ணயித்தாரோ அது செய்து முடித்த பின்பு. ஆண்டவர் எவ்வளவு நாள் இந்த பூமியில வாழ வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா நான் ஓட்டத்தை முடிக்கும் போது சொல்லணும், ஓட்டத்தை முடித்தேன். செய்து முடித்த பின்பு, செய்து முடித்த பின்பு. ஆமென். செய்து முடித்த பின்பு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஓட்டத்துல எடுத்து வைக்க வேண்டிய லாஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதுதாங்க ஒரு நிறைவு. அதுதான் நிறைவு. அதுக்கப்புறம் தான் நித்திரை. சொல்லுங்க, நிறைவுக்கு பின்னே நித்திரை. நிறைவுக்கு பின்னே நித்திரை. அதுவரை கர்த்தர் பாதுகாப்பாராக, கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் நிச்சயமான கிருபைகளை ஒவ்வொருவருக்கு தந்து அப்படியே ஓட்டத்தை நிறைவோடு ஓடி முடிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு 5 நிமிடத்தில் நம்ம செபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஜெபத்தை பாடலாக வைத்து, ஆமென், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. அவனுக்கு தான் ஆண்டவர் நிச்சயமான கிருபையை கொடுத்தீங்க. அதுதான் ஏசாயா 55:3 சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் செவியை சாய்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக. ஏற்கனவே இந்த வார்த்தையை சொல்லி இருந்தாலும் அதை சொல்லி செபிக்கிறேன். செவியை சாய்த்துட்டு என்கிட்ட வாங்கன்னா, நீ வந்துட்டு கேட்கணுமா கேட்கண்டாமான்னு டிசைட் பண்ணக்கூடாதான். நீ வரும்போதே அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும் டிசைட் பண்ணிட்டு வரணுமா? அதான் நீங்க செவியை சாய்த்து அவர் என்ன சொல்றாரு பாப்போம். இயேசு கிறிஸ்து தம் சொந்த ஊர்ல அவருடைய பிரசங்கத்தினுடைய முதல் பகுதியை கேட்டு ஜனங்கள் நற்சாட்சி கொடுத்தார்கள். 2வது பகுதியை கேட்டு ஜனங்கள் ஆலயத்தை விட்டு தள்ளிவிட்டார்கள். இப்படி இருக்க கூடாது. வரும்போதே செவியை சாய்த்துனா அவர் என்ன சொன்னாலும் நான் செய்யணும். என்ன சொன்னாலும் நான் செய்யணும். அவருடைய நுகம் லகுவானது. அவருடைய நுகம் இன்னைக்கு பாரமாய் நம்ம தோல்ல இருக்கிற நுகம் அவர் ஏற்றினது கிடையாது, நாம் ஏற்றி வைத்தது. அவருடைய நுகம் லகுவானது. அவருடைய நுகம் லகுவானது. ஒரு 2 நிமிஷம் நம்ம இருதயத்திலிருந்து ஜெபிக்க போகிறோம். வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்க வஸ்திரத்தை தொட்டு போறதுக்காக மட்டும் நான் உங்க சமூகத்தில் வரக்கூடாது. உங்க இருதயத்தை எத்தனை பேர் உண்மையா விரும்புறீங்க? ஒரு வார்த்தையை கேளுங்க ஆண்டவர்ட்ட. என்னுடைய செயல்கள், என்னுடைய ஆராதனைகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நினைவுகள் உங்க இருதயத்தை தொடட்டும். உங்க இருதயத்தை தொடட்டும். எனக்கு ஒரு தேவை வரும்போது வந்து வஸ்திரத்தை தொட்டுட்டு போறேன். உங்ககிட்ட இருந்து வல்லமா புறப்பட்டு வாங்கிட்டு போறேன். ஆனா அப்படி மட்டும் நான் வந்துட்டு போயிடக்கூடாது. தாவீதை போல உங்க இருதயத்துக்கு பின்னாடி அவர் இருதயம் என்ன விரும்புது, அவர் இருதயம் எந்த நாடுது, அவர் இருதயம் என்ன எதிர்பார்க்குது. நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே, நடத்துங்க ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே, நன்றி செலுத்துகிறோம். 1ஆம் தேதி முதல் இம்மட்டும் இந்த உபவாச கொள்கை நீர் அதிசயமாய் நடத்தி வந்த நம்முடைய எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் உயர்ந்தவர். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை தொடும்படியாய்
எங்கள் வாழ்க்கையை இருப்பதாக உருவாக்கும். இந்த வார்த்தையை கேட்ட தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும் நிச்சயமான உம்முடைய கிருபைகளை சுதந்தரிக்கிறவர்களாய் கர்த்தர் நிலைநிறுத்தி வாழ்ந்திருக்க செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன நோக்கத்தோடு, என்னென்ன தேவைகளோடு, என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு சமூகத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதை அறிவேன். காரியங்களை வாய்க்க பண்ணி சாட்சியாய் நிறுத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். விசேஷமாய் வருகிற வாரத்தில் நடைபெறுகிற அபிஷேக ஆராதனைகளை கர்த்தர் பொறுப்படுத்து. ஆண்டவர் அந்த மேல் வீட்டின் அனுபவத்தை, ஆண்டவர் அந்த சீனாய் மலையின் அனுபவத்தை, ஆண்டவர் அந்த மறுரூப மலையின் அனுபவத்தை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாய் எங்களை தகுதிப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி, கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா